செய்தி கிடையாதா? சதா காலம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு சினிமாவும் ஆக்சுவலி சினிமாவில் கற்றுக்கலாம், மட்டமான சீரியலில் கூட சில விஷயங்களை கற்றுக்க முடியும். ஆக கற்றுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லா இடத்துல இருந்தும் கற்றுக்கலாம். நாங்கள் டெய்லி டூல்ஸ் என்ன வருதுன்னு கூட கற்றுப்போங்க. எலக்ட்ரிக்கல்ஸில் என்ன டூல்ஸ் வருது, அப்புறம் ப்ளம்பிங்கில் என்ன டூல்ஸ் வருது, கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரியான புது டெக்னாலஜி வருது, எல்லா விஷயம் கற்றுக்கலாம். டெய்லி 1 மணி நேரம் வச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு கற்றுக்கணும். நீங்கள் உங்களோட துறை சார்ந்ததை அப்டேட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஒரு ஜவுளி கடை இருக்குது, ஒரு துணி கடையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன துணி வருது, புதுசாக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் படிச்சுட்டு வராரு, அந்த டாக்டருக்கு டெய்லி மெடிசனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறார்? அவர் என்னென்ன புது மெடிசன் வருதுன்னு எங்கே போய் தெரிஞ்சுக்கிறாருன்னா, அவர் இந்த சில டாக்டருக்கு இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா புதுசாக வர மெடிசனை பற்றி அவன் தான் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறான். ஒரு மெடிக்கல் ரெப்பு தான் வந்து டாக்டர்கிட்ட, சார் இந்த மாதிரி ஒரு மெடிசன் வந்திருக்கு, இது வரைக்கும் இதாக இருந்தது, இப்போ இப்படி வந்திருக்கு, இந்த ஆன்டிபயோட்டிக் சேர்ந்து கம்பைனாக வந்திருக்குது, அதில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்குது, இதில் அந்த சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது, இது இத்தனை வேலை சாப்பிட்டா போதும், இது அது 5 நாள் சாப்பிட்றோம், இது 3 நாள் சாப்பிட்டா போதும், இந்த மாதிரி மருந்து பற்றி எல்லாம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து 2 சாம்பிளையும் வச்சுட்டு போவாங்க. சில டாக்டர் சாம்பிளுக்கு ஆசைப்பட்டு தலையாட்டின்னு வாங்கி வச்சுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கற்றுக்குறாங்க பாருங்கள், டாக்டருங்க கற்றுக்குறாங்க. டெய்லி என்னென்ன டெக்னாலஜி இப்போ புதுசாக வருது, ட்ரீட்மெண்ட் புதுசாக என்ன ட்ரீட்மெண்ட் வருது, மெடிசன் என்னென்ன புதுசாக வருது, டாக்டர் கற்றுக்கணும். சட்டம் படித்தவங்க இன்றைக்கி சட்டத்தை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டத்தெல்லாம் மாற்றிருக்குது ஏகப்பட்டது, அதெல்லாம் அப்டேட் பண்ணணும். டெய்லி லாயர் வந்து டெய்லி பெரிய கோர்ட்டில் என்னென்ன வருது, என்னென்ன அப்டேட் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோர்ட்டில் இந்த மாதிரியான கேஸில் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்கன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்டேட் இல்லைனாக்கா வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்தாலும், கொத்தனாராக இருந்தாலும், எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வேலையில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்திய அளவில் ஒரு பெரிய தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்மளோட அறிவை வந்து துறை சார்ந்த அறிவையும் பொது அறிவையும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். என்னது 2 விஷயம், நம்மளோட துறை சார்ந்த அறிவையும் நம்ம அதுக்கு தாண்டி பொது அறிவையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேங்காமல் மேலும் வளர முடியும். நன்றி, வணக்கம்.